கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சபையிலே கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் இப்படி வாரந்தோறும் இந்த யூடியூப், ஃபேஸ்புக் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அதி சீக்கிரத்திலே சபைகள் திறக்கப்படவும் ஆண்டுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாள் ஆராதனைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து செபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2020ஆம் ஆண்டு ஆண்டவரே கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து எங்களை நம்பி ஒரு 6ஆம் மாதம் ஜூன் மாதத்தையும் கொடுத்திருக்கிறீர். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை, வார்த்தையை ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துவீராக. உடைய நாமத்தை பாடி துதிக்க நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். வீடுகள் தோறும் குடும்பமாய் தங்கள் பிள்ளைகளோடு இந்த காணொலி வாயிலாய் இணைந்திருக்கிறவர்கள் இந்த ஆராதனையினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இந்த வார்த்தையினாலே தொடப்படுவார்களாக. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த ஆராதனை தேவ நாமத்தின் மகிமைக்கென்று ஆசீர்வாதமாய் இருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சிறப்பிக்கிற வகையிலே நம்மோடு கூட எனது நண்பரும் நம்முடைய சியோன் சுவிசேஷ சபைக்கு நன்கு அறிமுகமான ரெவரண்ட் ரிச்சர்ட் ஜான் சகரியா தேவ ஊழியர் நம்மோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த காணொளி வாயிலாய் பகிர்ந்து கொள்ள போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த ரெவரண்ட் பாஸ்டர் ஐசக் எபினேஸ்வர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜாயன் இவாஞ்சலிக்கல் சர்ச் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவரையில தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நாம் தலைகளை வணங்கி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது, எங்க 2-3 பேர்கள் கூடுகிறார்களோ அவர் மத்தியில நான் வந்து வாசம் பண்ணுவேன் சொல்லி நம்ம குடும்பமாய் தேவனுடைய பிரச்சனத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பமாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வீட்டுல தேவ பிரசனம் இறங்கி வரும்படியாய் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வாரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் சபையிலும் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம்
Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. 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 எங்க நேசிக்கிறனால தகப்பனே, இந்த ஓய்வு நாள் காயம் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாய் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே இந்த சோசியல் மீடியா மூலமாய் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களை இணைத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வரையில ஆண்டவரே எங்கள் மத்தியில தேவ ஆவியானவர் நீர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய், நீர் எங்கள் மத்தியில பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காதேஷ் வனாந்திரத்தாதர பண்ண அந்த சத்தம், பெண்மான்களை ஈன பண்ணுகிற அந்த சத்தம் ஆண்டவரே, இந்த கால வரையில ஆண்டவரே எங்கள் மத்தியில துணை கட்டாண்டவரே, மறித்த காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில உயிரோடு கூட எழுமட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, அடியேன கூட பேசுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு யாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவலையில தேவ செய்திக்காய் நாம எடுத்துக்கொள்வோம். யோபு 23வது அதிகாரம், யோபு 23வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவர் காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்து அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வரையில தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. நீங்க இன்னொரு ரெஃபரன்ஸ் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை முடிந்த பிறகு நீங்க அந்த வீட்டுல உட்கார்ந்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. இந்த 2 வசனத்தையும் நான் இன்றைக்கு இணைத்து நான் உங்களோடு கூட பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். என்ன என்று சொன்னால், யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மளுக்கு கற்றுத்தரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அது மட்டும் இல்ல, நம்மளை உற்சாகப்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியத்தை தேவன், ஒரு மறைப்பொருளை தேவன் இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் என்னோட செய்தியில நான் நடுவுல உங்களுக்கு இந்த காரியம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது யோசேப்போட வாழ்க்கையை நாம் பார்ப்போம். யோசேப்போட வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு தரிசனம் உடையவனாய் அவன் காணப்பட்டான். அவனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருந்தார். சிறு வயதிலேயே 13 வயது இருக்கும் போதே தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையிலும் தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையில நீ பார்க்கும் போது உன்னோட சூழ்நிலைகள் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி இருக்கலாம், தரிசனங்கள் நிறைவேறக்கூடாதபடி இருக்கலாம். நீ உன்னோட தரிசனத்தை விட்டு மத்தவங்க தரிசனத்துக்காய் நீ வேலை செய்யறனாய் நீங்க காணப்படலாம். அருமையான தேவ பிள்ளையை, உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற தரிசனம் ஒரு நாள் அது அழிந்து போகாது. உன்னோட வாழ்க்கையில அது நிச்சயமாய் அது நிறைவேறும். யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது யோசேப்புக்காய் தரிசனத்தை ஆண்டவர் வைத்தார். ஆனா யோசேப்போட நம்ம இந்த இடத்துல நம்ம ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் இன்னொருத்தவன் தரிசனத்துக்காய் அவன் வேலை செய்கிறதை நம்ம அங்க பார்க்க முடியும். அவன் பார்வோனுக்காய் அவன் வேலை செய்து கொண்டிருக்கான். அவன் கண்ட தரிசனத்துக்காய், அவன் கண்ட சொப்பனத்துக்காய் அவன் வேலை செய்து கொண்டிருக்கான். ஆனா யோசேப்போட வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் மறந்து போனான். இப்ப அவனை பார்த்து நீங்க கேட்பீங்க என்று சொன்னால், யோசேப்பு உனக்கு என்ன ஆசையா இருக்கு, உன்னோட கனவு என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, அவன் சொல்லுவான், ஐ வாண்ட் டு ரீகனெக்ட் வித் மை ஃபேமிலி. என்னோட குடும்பத்தோட நான் சேர விரும்புறேன், அதான் எனக்கு ஒரு பெரிய கனவு.
இப்ப இவனுக்கு திருமணம் ஆச்சு, இவனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா தன்னுடைய இழந்து போன தன்னுடைய தகப்பனோடு கூட, இழந்து போன தன்னுடைய சகோதரனோடு கூட நான் சேர வேண்டும் என்று சொல்லி யோசேப்புக்கு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும், ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும். ஆனா யோசேப்பு இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு பஞ்சத்துல இருக்கிறான். அந்த பஞ்சம் அவனுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். he was in the pain. அவனுக்கு எல்லாமே இருந்து அவங்க ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையில இருக்க. என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய தகப்பனாரை பார்க்க முடியல, தன் குடும்பத்தோடு கூட அவன் இணைய முடியல. அருமையான தேவ பிள்ளையே, இந்த எல்லா கஷ்டமும் யோசேப்போட வாழ்க்கையில ஒரு பெரிய தேவனுடைய தயவு. நல்லா கவனிங்க, இவன் போற இந்த கஷ்டம் அவனோட வாழ்க்கையில அது தேவனுடைய தயவா இருக்குது. நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும். ஃபேவர் இஸ் நாட் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஃபேவர்னு சொல்லும் போது, தயவுன்னு சொல்லும் போது உன் குடும்பத்துல எல்லாம் சரியா இருக்கும்ன்ற அர்த்தம் கிடையாது. எல்லாம் கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனா ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறவங்களுக்கு, தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு என்ன கஷ்டமான போராட்டங்களா இருந்தாலும், என்ன ஒரு பெரிய பயங்கர சம்பவம் நடந்தாலும் வேதம் சொல்கிறது அவரை நேசிக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். யோசேப்பு நினைச்சிருப்பான், ஏன்டா எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் தகப்பனை விட்டு ஆண்டவர் பிரிச்சாரு? எல்லா சகலமும் நன்மைக்கு எதுவாக முடியுதான் தேவன் அவனோட வாழ்க்கையில அவர் கிரியேட் செய்து கொண்டார். நம்ம வாழ்க்கையில வர இந்த போராட்டங்கள்ல எது நம்மளுடைய தயவு என்பதை நம்ம நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஜோசப் now taking care of the National Food Corporation. பாருங்க, ஒரு அடிமையா போனாங்க, சிறைச்சாலை கைதியா போனாங்க. இப்ப பாருங்க, அந்த தேசத்தின் உள்ள எல்லா அந்த என்ன சொல்றது ஃபுட் கார்பரேஷன், இன்னைக்கு நம்ம சென்னையில பாக்குறோம் கார்பரேஷன் சொல்றோம், அந்த தேசத்துக்கு முழுசு இருக்கிற அந்த ஆகாரத்துக்கு அதிபதியா இப்ப அவன் இருக்கிறான். ஒரு நாள் இவனை சபிச்சிருப்பாங்க, இவனை வேலை வாங்கியிருப்பாங்க, கடினமா நடத்திருப்பாங்க. அதே ஊர்ல அவங்கள ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் மாத்தினாருங்க. யார் இவன்? அடிமை, ஸ்லேவ். The people cursed you today. இன்னைக்கு உன்னை சபிச்சிருப்பாங்கன்னு நினைச்சா சந்தோஷப்படு. தேவன் அவர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க வைப்பாரு. அந்த தேசத்துல அடிமையா தான் இருந்த அந்த அடிமையா இருந்த அந்த அடிமைக்கு அந்த தேசத்துல இருக்க ராஜாவை வச்சே போஷிக்க வச்சாரு என்னுடைய ஆண்டவர். அன்பான தேவப்பிள்ளை, இந்த காலங்களில் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறவங்க உன்னை தேவன் வைக்கிற அந்த டெஸ்டினில இல்லாட்டி அந்த வச்சிருக்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியா உங்களை வைக்க முடியாது. ஒருவேளை உங்களை தேவ சித்தத்துல இருந்து விலைக்கு கொண்டு போகலாம் அவங்க, ஆனா தேவ சித்தத்துல வைக்க முடியாது. எல்லாரோட வாழ்க்கையில இல்ல, ஆனா ஒரு சில காரியங்களை நான் சொல்ல முடியும். இயேசுவோட வாழ்க்கையில பாருங்க, பேதுரு இயேசுவை ரொம்ப அதிகமா நேசித்தான். ஆனா இயேசு சொல்றாரு, நான் மறிச்சு 3ஆம் நாள் உயிரோட கூட எழும்புவேன் அப்படின்னு அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது பேதுரு சொல்ற, ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டு சொல்றாரு, அப்பாடே போஷா தானே என்னால போன்னு சொல்லிட்டாரு. ஏன்? இயேசு தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்தாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது பேதுரு அதை தடுத்து நிறுத்துற, ஆண்டவரே உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது. அவன் நல்லதுதான் செய்யணும் நினைக்கிறான், அவன் இயேசுவை நேசிக்கிறான். ஆனா அவங்க பாருங்க, அந்த தேவன் வைத்திருக்க நோக்கத்துக்கு பெரிய ஒரு தடையா இருக்கிறாங்க. ஆனா யூதாஸ் காரியத்தை பாருங்க, இயேசு அப்படி நேசிக்கல, காட்டி கொடுத்தான். ஆனா அவன் காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் இயேசுவை சிலுவையில கொண்டு போய் நிறுத்தினான். அப்படின்னு சொல்லும் போது தேவ சித்தத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க. இயேசுக்கு விரோதமா நின்னவன்தான், ஆனா தேவ சித்தத்துக்கு கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அருமையான தேவ பிள்ளை, உன்னோட வாழ்க்கையில உன்னைய நேசிக்கிறவங்க இருக்கலாம், நிறைய பேர் பகைக்கிறவங்க இருக்கலாம். நீங்க ஏன் கேட்கலாம், ஆண்டவரே நான் சரியாதானே ஆண்டவரே இருக்கிறேன், நான் கரெக்டா வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவரே பகைஞ்சர்கள்? அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போகணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் உன்னோட வாழ்க்கையில் இருக்கும் போதுதான் அவங்க தான் கொண்டு போய் உங்களை விட முடியுமே. உங்களோட நேசிக்கிறவங்க உங்களோட கம்ஃபர்ட்டை பார்ப்பாங்க, தேவன் வைத்திருக்க சித்தத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனா உங்களை பகைக்கிறவங்க அவங்களுக்கு அறியாமே தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவாங்க. அருமையான தேவ பிள்ளையே, நம்ம இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜோசப் இஸ் வாக்கிங் இன் ஃபேவர் இன் ஃபெமைன் அண்ட் ஃபெமைன் இஸ் த ஃபேவர். அவன் இங்க பாருங்க,
யோசேப்பு அவன் ஃபெமைன்ல இருக்கிறான். ஃபெமைன் சொல்லும் போது பஞ்சத்துல இருக்கிறான். வேத சொல்கிற அந்த பஞ்சம் தான் அவனுக்கு தேவ தயவு, அதுதான் தேவ இரக்கமே. அதுதான் நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அது? அவன் கஷ்டப்படுறான், சாப்பாடு இல்ல அந்த தேசத்துல, ஒரு பெரிய பஞ்சம், எப்படி அவனுக்கு ஃபெமைன் அது? எப்படி அது ஃபேவர் அது? அருமையான தேவ பிள்ளைய, அவன் இந்த ஊர்ல அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவன் என்ன பண்றான் பாத்தீங்களா? அரண்மனை நல்ல சாப்பாடுங்க அவனுக்கு. தேசம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது, ஆனா தேவ பிள்ளை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கான். இந்த உலகத்துல பாருங்க, இப்போ நடக்கிற இந்த கொரோனா வைரஸ்ல பாருங்க, எல்லாம் தேசம் பயந்து கலங்கி போயிருக்கு. ஆனா தேவ பிள்ளை அருமையா உட்கார்ந்து அவன் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறான். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த 2 மாசத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அதுக்கு முன்னாடி தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்தினதை காட்டிலும் துதிச்ச காட்டிலும் இந்த 2 மாசம் நீங்க எவ்வளவு அதிகமா நீங்க தேவனை துதிச்சிருக்கீங்க. கொரோனா பெரிய அழிவு இல்லைங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பமே. அவன் சாத்தா சொல்றான் உனக்கு அழிவு இல்ல, ஆண்டவர் சொல்றாரு திஸ் இஸ் த பிகினிங். இப்பதான் ஆண்டவரோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. சாத்தா நினைச்சிட்டு இருக்கான் இந்த சபைக்கெல்லாம் ஒரு முடிவுன்னு கிடைச்சிருக்கா. இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய எழுப்புதலே ஆண்டவர் வச்சிருக்கா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கா. நீங்க இதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறீங்க. எனக்கு உன் வாழ்க்கையில வர பஞ்சத்தை நீ சாதாரணமா எடுத்துக்காத. தேவன் அதுல தான் பெரிய இரக்கத்தை உனக்காக வச்சிருக்கா, பெரிய எழுப்புதல் உனக்காக வச்சிருக்காரு. பாருங்க, இஃப் தேர் வாஸ் நோ ஃபெமைன், அந்த ஊர்ல பஞ்சம் வரல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் யோசிப்பு எங்க திரும்ப இருந்திருப்பான்? ஜெயில தான் இருந்திருப்பான். பஞ்சம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் அடிமையா தான் இருந்திருப்பான், இன்னும் கைதியா தான் இருந்திருப்பான். பஞ்சம் வந்தனால அந்த பஞ்சம் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்ததுங்க. என்ன வேலை தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானங்க. இதுதான் தேவன் உனக்கு இரக்கம். தேவன் உனக்கு கொடுக்கிற இரக்கம் இதுதான். பஞ்சம் தான், கஷ்டம் தான், அதுதான் உனக்கு இரக்கமாவே மாறும். நீ நினைக்கிற இந்த பஞ்ச காலத்துல என்னோட ஜாப் போயிடுச்சு, என் குடும்பத்தை எப்படி படுத்து நடத்த போறேன்னு தெரியலன்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்றாரு இந்த பஞ்சம் உனக்கு வேலை கொண்டு வரும். இட் கிவ் யூ நியூ ஜாப். பெரிய அதிகாரியாக இடத்துல உனக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். இன்னைக்கு உனக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன், நீ நினைச்சு பயந்து கலங்கிட்டு இருக்க காரியம் உனக்கு பெரிய தேவனுடைய இரக்கமாய் அற்புதமாய் மாறப்போகுது இந்த காலவழியில நான் சொல்றேன். அருமையான தேவ பிள்ளையே, God sent a problem so Joseph become important. ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு பிரச்சனையை அனுப்புனாரு. அந்த பிரச்சனை யோசேப்ப ஒரு முக்கியமான ஒரு மந்திரியா, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் விட்டதுங்க. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, அந்த தேசத்திலே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி, அடுத்த 7 ஆண்டுகள் என்ன பண்ண போறோம்? யாருக்குமே ஆன்சர் தெரியல. யோசேப்பு தான் ஆன்சரா இருந்தாங்க. இந்த தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது, என்ன பண்றோம் தெரியாது. இங்க எல்லா முதலமைச்சர்கள் பயந்து கொண்டிருக்காங்க, தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது. சபையில நீனும் நானும் தான் இந்த தேசத்துக்கு பதில். We are the answer for this world. இந்த பயத்துல நடுங்கி இருக்கு இந்த ஜனங்களுக்கு நீனும் நானும் தான் பதில். உடைய ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்காரு. உடைய ப்ராப்ளமா வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வரும்போது அந்த ப்ராப்ளம் போயிடும், உடஞ்சு போயிடும். பதில் என்னன்னைக்கும் நிக்குங்க. The problem will break, solved, but answer will be remaining forever. என்னைக்கும் ஆன்சர் உன்னோட வாழ்க்கையில எப்பொழுதுமே நிலைச்சிருக்கும். ப்ராப்ளம் நிலைச்சு நிற்கவே முடியாது. இட்ஸ் a temporary. உன்னோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு பேட் இன்சிடென்ட், மோசமான இன்சிடென்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட். இட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட். உன்னோட முக்கியமா மாத்தம். என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கலாம். அதுதான் உன் வாழ்க்கையின் திருப்பு முனையே. யோசேப்பு அவன் நினைச்சிருப்பா, ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய தர்ஷனம் கொடுத்தாரு, அதுதான் வாழ்க்கையில திருப்பு முனை. அதுதான் இன்னைக்கு அவனை அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த முடிஞ்சதுங்க. யோசேப்புடைய தகப்பனாரை நம்ம பார்க்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோசேப்பு மறித்து போயிருந்தான். யோசேப்பு ஜெயில இருக்கும் போது பார்க்கல, போர்த்திபாரோட வீட்டுல இருக்கும் போது பார்க்கல. பார்த்திருந்தா மிக மனம் உடைஞ்சு போயிருப்பான். அவனுக்கு நினைச்சதெல்லாம் என்ன தெரியுமா? என் மகன் மறிச்சு போயிட்டான், இனி நான் பார்க்க முடியாது, அவ்வளவுதான் நினைச்சான். ஆனா நேரம் வருங்க, நீ எது முடியாதுன்னு நினைக்கிறியோ, எது எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறியோ, தேவன் கொண்டு வருவார் உன் கையில திருப்பியும். இவன் நினைச்சா, யாக்கோபு நினைச்சா, என் மகனை விட்டு போயிட்டான், அவ்வளவுதான் என் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு ரொம்ப துக்கத்துல இருந்தான். அருமையான தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு வருதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காய் நன்றி சொல்ல. ஏன் தெரியுமா?
அவனோட மகனை இழந்தான். இப்ப அவன் மகன் எங்க தெரியுமா இருக்கா? தேவ தயவுல இருக்கான். அப்பா எங்க இருக்காரு? பஞ்சத்துல இருக்காது. மகன் எங்க இருக்காரு? தேவ தயவுல இருக்கான். உனக்கு தேவன் தயவு கொடுப்பார் என்று சொன்னால், எது உன்னை கொல்ல கூடுமோ அதை வச்சு ஆண்டவர் உன்னை ஜீவிக்க வைப்பாரு. இஃப் காட் கிவ்ஸ் யூ ஃபேவர், யூ கேன் லிவ் இன் வாட் குட் கில் சம்ஒன் எல்ஸ். எது மத்தவனை கொல்லுமோ அதை வச்சு நம்மள வாழ வைப்பாருங்க. பஞ்சம் மத்தவனை அழிச்சிரும். ஆனா இன்னைக்கு யோசேப்பை வாழ வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சம் தாங்க. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர்கிட்ட யாரோ ஒரு தெரியல, நீ ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற? அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் நீ உன் வாழ்க்கையில நீ சந்திக்கல அப்படின்னு சொன்ன, இன்னைக்கு இந்த இடத்துல நீ வந்திருக்க முடியாது. இந்த இடத்துல இவ்வளவு நீ சந்தோஷமா நீ இருக்கிற அப்படின்னு சொன்ன, உன் வாழ்க்கையில வந்த எல்லா கஷ்டங்களும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு உனக்கு கொண்டு வரதுக்குதான். அருமையான தேவ பிள்ளையே, in famine Joseph was eating nicely because famine gave favor. அந்த பஞ்சத்துல அந்த யோசேப்பு நன்றாய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? அந்த ஃபெமைன் தான் அவனோட ஃபேவர். இன்னைக்கு தேவன் உனக்கு அப்படிதான் அவர் நடத்த அவர் விரும்புகிறார். டோன்ட் பி a problem, be an answer. மத்தவங்களுக்கு போராட்டமா இருக்காத, பிரச்சனையா இருக்காத, மத்தவங்களுடைய கேள்விக்கு பதிலா, மத்தவங்க போராட்டங்களுக்கு ஒரு பதிலா ஜெயமாய் நீ இருக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். நான் சொன்னேன், யாக்கோபு நினைச்சா அவன் பையனை விட்டு பார்க்க முடியாது, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, அப்பா இல்ல உங்க ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்க, முடியல, வீட்டுக்கு ஒட்டகம் வருது சொல்லுங்க. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, அப்படியே வீடியோ பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஒட்டகம் வருது, வாசப்படியில ஒட்டகம் வருது. ஏன் தெரியுமா? யோசேப்போட கனவை நிறைவேற்றும்படியாய் யோசேப்பு தன்னுடைய தகப்பனை கூட்டிட்டு வரும்படி ஒட்டகங்களையும் ரதங்களையும் அனுப்பினாங்க. அருமையான தேவ பிள்ளையே, நீ எல்லாம் இழந்துட்டேன்னு நினைக்கிற, உன் வீட்டை தேடி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அனுப்பி கொண்டிருக்க. இட் இஸ் ஆன் த வே, இட் இஸ் ஆன் த வே. உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ரெடியா? நீ ரெடியாவு. ஆண்டவர் நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உன் வீட்டை தேடி யாரோ அனுப்பி கொண்டிருக்கிறார். யோசேப்பு நினைச்சா என் அப்பாவை இனிமேல் பார்க்க முடியாது, யாக்கோபு நினைச்சா யோசேப்பை பார்க்க முடியாது. ரெண்டு பேத்துக்கும் எல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலை. பட் காட் இஸ் ஒர்க்கிங். தேவன் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறாரு. அது யோசேப்புக்கு தெரியாது தன்னோட தகப்பனார் வர போறாருன்னு. இங்க தன்னோட யாக்கோபுக்கு தெரியாது நான் யோசேப்பை மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. யோசேப்போட எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம், தேவனுடைய வலது கரம் கிரியை செய்யறத பார்த்திருக்கோம், ஆனா இடது கரம் கிரியை செய்யறத பார்க்கலங்க. யோசேப்பு இங்க பார்க்க முடியல இடது கரம் வர கிரியை செய்யறது. அதான் நம்ம யோபுல வாசித்தோம். நான் வலது பக்கம் இடது பக்கம் அவர் கிரியை செய்யறத நான் அறியல, என்ன செய்யறது தெரியல என்று யோபு சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைய, நீ உன்னோட வாழ்க்கையில இன்னைக்கு வரையும் நீ திரும்பி பார்த்த அப்படின்னு சொன்னா, தேவன் நீ நடத்தி வந்த வழிகள் எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில எதை செய்தாரு அதை செய்தாரு எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் தேவனுடைய வலது கரம் செய்ததை பார்த்த, இடது கரம் செய்ததை இன்னும் நீ பார்க்கல. There is something special in the left hand of God. அதை நீ ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது அவர் சரியாய் செய்து முடிக்கிற தேவனா இருக்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட சரீரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட இடது கரம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, வலது பக்கம் மூளை ஒர்க் பண்ணாதான் இடது பக்கம் கை ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த சைடு ஒர்க் பண்ணணும்னா இந்த சைடு மூளை ஒர்க் பண்ணாதான். நம்ம யாருக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு கை ஒரே டைம்ல எழுத முடியாது, ரெண்டு டைம் வேலை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சைடு பிரெயின் ஸ்ட்ராங்கா இருக்குமா, ஒரு சைடு பிரெயின் வீக்கா இருக்குமா. ஆனா மனுஷனுக்கு இப்படி நீனும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படி கிடையாதுங்க. அவருக்கு ரெண்டுமே ஈக்குவல். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நானும் நீனும் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தூங்கு மூஞ்சி தேவன் கிடையாதுங்க, கல்ல மரமும் கிடையாது. நீனும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மறைத்தார், ஆனாலும் சொல்கிறார், இதோ நான் சதா காலம் உயிரோட கூட இருக்கிறேன். சாத்தான் நினைச்சா, இங்க கூட பாருங்க, சாத்தான் நினைச்சா இயேசுவ கல்லறையில வச்சோட முடிஞ்சிச்சு. இல்ல, அங்கதான் பிகினிங். இன்னைக்கு நீ உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்க அவ்வளவுதான், இந்த கொரோனா அப்புறம் என் வேலை போயிடும் எல்லாம் ஸ்டாப்னு நினைக்கிறேன். இங்கதான் ஆண்டவருக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். We have seen the right hand of God was with Joseph. That was his favor.
ஆண்டவர் யோசேப்போட கூட தன்னோட வலது கரத்துல கிரியை செய்யறத நம்ம பார்த்தோம். எலியாவோட கூட தேவ வலது கரம் இருந்தது. நிறைய இடத்துல எசேக்கியேலோட கூட நம்ம பார்க்க முடியும், தேவனுடைய வலது கரம் அவனை தூக்கினது என்று நம்ம பார்க்க முடியும். ஆனா இடது கரத்தின் கிரியை நம்ம எங்கேயும் வேதத்துல பார்க்கல. அதனாலதான் யோபு சொல்றாரு, இடதின் கையின் கிரியையை நான் பார்க்கலன்னு சொல்றாரு. நீங்க சொல்லணும், வாட் எவர் ஐ டூ இட் வில் பி பிளெஸ்ட் பிகாஸ் ஐ காட் ஃபேவர். தேவ இரக்கம் எனக்குள்ள இருக்கிறனால நான் செய்யறது எல்லாவற்றையும் தேவன் ஆஸ்வதிப்பார். வேதத்துல பார்க்கும்போது யோசேப்போட கூட இருந்து அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார்னு என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இங்க நீங்க பார்க்கும்போது பாருங்க, சாத்தா உன் காதுல சொல்லுவான், ஏய் உனக்கு வயிறு வலி இருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீ எப்படி ஃபேவர்ல இருக்கிறன்னு சாத்தா சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, இதுதான் என்னோட ஃபேவர். உங்க குடும்பத்துல பாரு, பைசா இல்ல, ஒண்ணும் இல்ல, சொல்லு, அப்பதான் என் தேவனுடைய இரக்கத்தை பார்க்க முடியும், இதுதான் என் ஃபேவர்னு சொல்லு. அருமையான தேவ பிள்ளைய, யோசேப்போட வாழ்க்கையில அவன் தகப்பனை பார்க்கணும்னு நினைச்சான், பார்க்கணும். ஆனா அவன் தகப்பனை அவனால பார்க்க முடியல. absence of his father gave him a job. தகப்பன் இல்ல, அதனாலதான் அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுங்க. அதனாலதான் அவனுக்கு ஃபேவர் கிடைச்சது. இன்னைக்கு பெரிய உயர்ந்த அந்தஸ்து அதனாலதான் கிடைச்சது. அதனால உங்க தகப்பன் எல்லாம் எடுத்துருவாருன்னு நான் சொல்ல, ஒவ்வொருக்கும் ஆண்டவர் வித்தியாச விதமா நடத்துவார். ஆனா இதெல்லாவற்றிலும் பாருங்க, தகப்பன் இல்லைன்னா கூட இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தினது தேவனுடைய வலது கரம். ஆனா இடது கரத்தின் கிரியைய இன்னும் அவன் பார்க்கலங்க. Joseph couldn't see it. God is doing something in your life you couldn't see. ஆண்டவர் உன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாரு, உன்னால அதை பார்க்க முடியல. Joseph became a boss suddenly. ஒரு நாள் ராத்திரியில அடிமையா இருந்தவன் ஒரே நாள் ராத்திரியில பார்க்கும்போது அடுத்த நாள் பாஸா மாறுறாங்க. உன் வாழ்க்கையில நீ பாத்துற, இவ்வளவு நாள ஏழையா இருந்தேன், ஒரு ஒர்க்கரா இருந்தேன், ஒரு கூலி வேலையா இருந்தேன், ஒரு ராத்திரி போதும், ஒரு மூமெண்ட் போதும், தேவன் உன்னோட வாழ்க்கையை டோட்டலா மாத்த முடியுங்க. ஏன் தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை இந்த யூடியூப் மூலமா நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீ ஆராதிக்கிற தேவன், நாங்க பிரசங்கிக்கிற இயேசு, அவர் சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். உன்னோட வாழ்க்கையை இந்த நிமிஷத்துல அவரால் மாற்ற முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பா என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து பார், இயேசு உன்னோட வாழ்க்கையை அவர் முற்றுமாய் அவர் மாற்ற முடியும். யாக்கோபோட வாழ்க்கையில அவன் பஞ்சத்துல இருக்கிறான், விதவிதத்தான் மழை பெய்யல, ஒண்ணுமே கிடைக்கலங்க. அது தன்னுடைய மகனுங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றான், நீ எங்க போ, எகிப்துக்கு போ, எகிப்துல தானியங்கள் இருக்குன்னு நியூஸ் வருது, எகிப்துல போயிட்டு நீ வாங்கிட்டு வா. இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? அங்க இரக்கம் ஆகிய யோசேப்பு அங்க இருக்கிறாரு, இயேசு அங்க இருக்கிறாரு. இயேசு கிட்ட போ, உனக்கு உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு அங்கதான் இருக்கு. அருமையான தேவ பிள்ளையே, நான் சொன்ன இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற, நீ கலங்கி கொண்டிருக்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி, இரக்கம் இல்லையே, என் குடும்பத்துக்கு இது இல்லையேன்னு சொல்ற, இயேசுவை நம்பி வா. இயேசுதான் உனக்கு பதில். இயேசுவை நம்பி வா. உன் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே அவர் தான். ஒருவேளை உன்னை டாக்டர்ஸ் கைகள் விட்டுருப்பாங்க, எனக்கு சுகம் இல்லை, இனிமேட்டு அவ்வளவுதான், லைஃப் லாங் நீ மாத்திரை எடுக்கணும், இல்லாட்டி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் யெகோவா ராஃபாவா இருக்கிறேன். நீ என் கிடத்துல வரும்போது உன்னோட தேவைகளை, உன்னோட சுகத்தை நான் தருகணும் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். தகப்பன் சொன்னார், போ, இறக்க இருக்கிற அந்த இடத்துக்கு நீ போ. அதெல்லாம் நம்ம ஆதியாகமம் 42 நம்ம வாசிக்கிறோம். போ, அங்க போ. ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. நீ மனுஷ முகத்தை பார்ப்பன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. இரக்கமாகிய இயேசுவை நோக்கி பாரு, அங்க உனக்கு பெரிய அற்புதம், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னோட தேவைகள் சந்திக்கப்பட தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God is blessing Joseph in famine. That was his favor. ஆண்டவர் யோசேப்ப இங்க இந்த பஞ்ச காலத்துல ஆசீர்வதிக்கிறாரு. இது வலது கரத்தின் கிரியை. God is pulling something that you couldn't see. இங்க பாருங்க, இப்போ ஒரு வாட்டி அவன் சகோதரனுக்கு அவன் யாருன்னு சொல்லாம எல்லாத்தையும் அனுப்பிச்சிடறான். திருப்பி தம்பியை கூப்பிட்டு வர சொல்றான். அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புறான் தன்னுடைய தகப்பனை கூப்பிட்டு வர சொல்லி. இந்த சம்பவங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யோசேப்புக்கு தெரியாது, ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது. என்ன தெரியுமா? தேவனுடைய இடது கரம் அவனோட குடும்பத்தை, இப்போ முழு குடும்பத்தையும் எகிப்துக்குள்ள கூட்டிட்டு வருதுங்க.
யோசேப்பிற்கு அந்த இடத்துக்கு கூப்பிடுவது, இன்னொன்னு சொல்ல போனா தயவு இருக்க இடத்துல கூப்பிடுவது, இன்னொன்னு சொல்ல போனா வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் தேவனுடைய இடது கரம் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீ பாக்கல, இந்த பஞ்ச காலத்துல தேவன் உன்னை காப்பாத்துற ரொம்ப சந்தோஷம் தான், ஆண்டவருக்கு நன்றி தான். ஆனா இதை காட்டிலும் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும்படியா விரும்புகிறார். அவரோட இடது கரம் இன்னைக்கு கொண்டு வருது, உன்னோட ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. நீங்க உன்னோட வாழ்க்கையில போய் நீ வீட்டை திறந்து வெளியே பாரு, அங்க ஒட்டகங்கள் நின்று கொண்டிருக்கு. உன்னோட ஆசீர்வாதம், உன்னோட பெயரை எழுதின ஆசீர்வாதங்கள் உன் வாசல் அடையில ஆண்டவர் நிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படு. சம்திங் காட் இஸ் புல்லிங் ஃபார் யூ. ஏதோ ஒரு ஆண்டவர் உனக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த இடத்துல யோசேப்பு பாருங்க, he lost his dream because he was working for Pharaoh. அவன் தன்னுடைய கனவை இழந்து போனான், குடும்பத்துக்கோடு கூட இணைப்புன்றத அவன் இழந்து போனான். இப்ப பாருங்க, தேவனுடைய இடது கரம் தன்னுடைய தகப்பனை கூட்டிட்டு வருதுங்க. Unselfishly give your son, still you go back with your son. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த மகனை கொடு என்று சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, அவன் மேல ஒரு சைடு மேல ஆண்டவர் அவரை கூட்டு வர்றாரு, இன்னொரு சைடு ஆபிரகாமுக்கு தெரியாது. தன்னுடைய இடது கரத்துல அந்த ஆட்டு கடாவை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா அந்த மலையின் உச்சியின் மேல வந்த போது அங்க ஆபிரகாம் அறிந்து கொண்டா, தேவன் எனக்காக ஒரு ஆட்டு கடாவை அவர் ஆயத்த பண்ணி வச்சிருக்கதை அறிந்து கொண்டா. இன்னொரு இதுல சொல்ல போனா, தேவனுடைய இடது கரம் கிரியை செய்தத ஆபிரகாம் இந்த இடத்துல உணர்ந்து கொண்டாங்க. இங்க பார்க்கும்போது பாருங்க, தன் மகனை இழக்கும்படியா வந்தா, ஆனா தேவனுடைய இடது கரம் அதுக்கு சப்ஸ்டியூட்டா சம்திங் ஹி டிட். சப்ஸ்டியூட்டா அதான் பண்ணுச்சுங்க, அவனுக்காக கிரியை செய்தது. யோசேப்பு உடைய கனவு நிறைவேறும்படியா தேவன் அவனோட குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Camels are coming. ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி ஆண்டவர் கொண்டு வந்து இருக்கிறார். யாருக்கு பேசுறேன்னு தெரியல. Somebody is going to hear a good news from a far country. தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தியை நீங்க கேட்க போறீங்க. இன்னைக்கு உங்களை தேடி வர போறாங்க. ஏன் தெரியுமா? They need a favor. யோசேப்போட சகோதரர்கள் அவனை தேடி வந்தாங்க, இரக்கம் கிடைக்குமா, உணவு கிடைக்குமான்ட்டு. You can't get your favor until you get the person you is highly favor. உனக்கு இரக்கம் வேணும் என்று சொன்னா, உனக்கு உன்னோட வாழ்க்கையில தயவு வேணும் என்று சொன்னா, அந்த இரக்கம் நிறைந்த அந்த நபர் இடத்துல போகும்போதுதான் உனக்கு இரக்கம் உண்டு. இங்க பாருங்க, அந்த இரக்கத்தை தேடி அவருடைய சகோதரர்கள் வந்தாங்க. அருமையான தேவ பிள்ளைய, உன்னோட சொந்தக்காரங்க உன்னை வந்து பார்க்கும்போது உன்னை அடையாளமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை அவங்க பார்த்த போதெல்லாம் எப்படி தெரியுமா பார்த்திருப்பாங்க? ஃபெயிலியர்ல பார்த்திருப்பாங்க. குழிக்குள்ள கடந்த போது யோசேப்பை பார்த்தாங்க, விற்கப்படும் போது யோசேப்பை பார்த்தாங்க, அடிக்கப்படும் போது யோசேப்பை பார்த்தாங்க. ஆனா ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து நிக்கும் போது யோசேப்பை பார்க்கலங்க. They couldn't recognize. அருமையான தேவ பிள்ளைய, தேவன் ஒன்னு இடத்துல அந்த கொண்டு வந்து நிறுத்தும் போது யாரெல்லாம் கனவு காண்றது போல, இது யோசேப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இந்த சகோதரனா, இந்த சகோதரியா, எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே. You cannot understand. ஒரு சில நாட்கள்ல நீ இயர்ஸா உன்னை குறித்து திட்டம் வைத்திருக்கத ஒரு சில நாட்கள்ல நீ அறிந்து கொள்ள முடியாது. அதை புரிஞ்சு கொள்ளணும்னு நீ நினைக்காத, உனக்கு விளங்காதது. தேவனுடைய வலது கரத்தை மட்டும்தான் நீ பார்க்க முடியும். இடது கரத்தோட கிரியை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட உன்னால புரிய முடியாது. ஆனா அந்த மலை மேல வரும்போது தேவனும் நீனும் அந்த ஒன்றாய் இணையும் போது அது ஏன் நடந்தது என்பது நீ தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைய, இப்ப யோசேப்பு முழு தேவ மகிமையில அவன் நிற்கிறான், ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல நிற்கிறான். ஆனா அவங்களோட சகோதரர்கள் அதை பார்க்க முடியல. இன்னைக்கு தேவன் உயிர் தெளிந்த வல்லமையோட அவர் நம்ம அருகில வந்து நிற்கிறாரு, அந்த மகிமையோட நிற்கிறாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து உட்கார்ந்துட்டு அது நம்மளால உணர முடியல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வயிற்று பசி இன்னைக்கு நம்மளோட கண்களை அடைச்சிருது, நம்மளுடைய ஏழ்மை இன்னைக்கு நம்மளோட கண்களை அடைச்சிருது. இன்னைக்கு அந்த இரக்கமாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறத நீ விசுவாசித்தன் என்று சொன்னால், அந்த இரக்கம் தேவன் உங்களுக்கு இரக்கத்தை செய்வரா இருக்கிறார்.
போறாரு. அன்னைக்கு பாருங்க, இயேசு அந்த உயிர் தெழுந்த மகிமையோடு கூட அவர் அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்து நிற்கும் போது அந்த மகதலேனா மரியாள் இயேசுவை பார்த்து கேட்கிறா, இயேசுவின் சரீரத்தை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களே பாத்தீங்களான்னு இயேசுவை பார்த்து அழுகுறா. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வேண்டாத கவலை அந்த இயேசு உயிர் தெழுந்த வல்லமை கூட மறைத்து போட்டுதுங்க. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ வேண்டாத கவலையில உட்கார்ந்து இருப்பா என்று சொன்னார். இன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்த வல்லமையோடு உன்னோட வீட்டுல, அந்த பெந்தேகோஸ்தே வல்லமையோடு கூட உன்னோட வீட்டுல இருந்தா கூட உன்னால காண முடியாது. ஏன் தெரியுமா? நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, நீ கலங்கி கொண்டிருக்கிற, தேவன் யார் என்பதை நீ அறியாது இருக்கிற. அருமையான தேவ பிள்ளையை, நீ ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கார். உன்னோட சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கார். இந்த காலங்களில் இருக்கிறாங்களே, நீ முழங்கால் படிட்டவாயா ஆண்டவரே கேளு, ஆண்டவரே அந்த இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பல தடவை ஆண்டவரே என்னோட கவலைகள்னால ஆண்டவரே நீ என் பக்கத்துல நிற்கிறத நான் பார்க்க முடியல ஆண்டவரே. நிறைய நேரத்துல அப்பா நான் பயந்து, என்னோட பயத்தினால ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ என்ற பயத்தினால ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்கிறத நான் பார்க்க முடியல ஆண்டவரே. அப்ப இங்க நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கப்பல்ல எல்லாம் புயல் அடிச்சு கொண்டு நடுவுல மாட்டிக்கொண்டு இருக்காங்க. இயேசு கடல் மேல நடந்து வந்தார். சீஷர்கள் பயந்ததுனால இயேசுவை கூட பேயாதான் பார்த்தாங்க. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு பயம் இருக்கும் என்று சொன்னால் இயேசு உன்னோட அந்த உன்னோட வீட்டுல வல்லமையோடு கூட நின்றா கூட உன்னோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு உனக்கு விசுவாசத்தை, என் வீட்டுல இயேசு இருக்கிறாரு, என் வீட்டுல பஞ்சம் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த போராட்டம் தான் எனக்கு இரக்கமாய் ஆண்டவர் வைத்திருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நீ சொல்லும் போது தேவனோட வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வதா இருக்காரு. எப்படி யோசேப்பு இத்தனை நாள் தேவனுடைய வலது கரத்தின் கிரியையை பார்த்தான், ஆனா இடது கரத்தின் கிரியைய அந்த பஞ்ச காலத்துலதான் பார்க்க முடிஞ்சது. நாமும் இந்த பஞ்ச காலத்துல இருக்கிறோம். இந்த லாக்டவுன் முடியும் போது உன்னோட வாழ்க்கையில நீ பார்ப்ப, தேவனோட என் வாழ்க்கையில இடது கரத்தினால கிரியை செய்தார் என்று நீ உன்னோட சபையில கொண்டு வந்து தேவனுடைய சாட்சியா நிறுத்துவாரு. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலவழியில எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த இரக்கத்தை கண்டுபிடிக்க தேவன் எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே கேட்பேன், எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, யோசேப்போட வாழ்க்கையில இருந்து நீர் எங்களோட கூட நீர் பேசினீங்க. ஆண்டவரே ஃபெமைன் இஸ் தி ஃபேவர் என்று நீங்க பேசினீங்க. அந்த பஞ்சம் தான் எங்களோட தயவு என்று நீங்க பேசினீங்க. ஆண்டவரே அந்த தயவு எப்படி அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்ததோ, அந்த எப்படி அந்த தயவு அவனை போஷித்ததோ, அந்த தயவு எப்படி அவனை உயர்த்தினதோ ஆண்டவரே, இந்த காலவெளியில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க ஆண்டவரோட பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த குவாரண்டைன் ஆண்டவரே, இந்த லாக்டவுன், இந்த ஆண்டவரே இந்த அப்பா இந்த கொள்ள நோய் ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்க போகுது ஆண்டவரே, ஒரு பெரிய வேலையை கொடுக்க போகுது ஆண்டவரே. உயர்த்த போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சபையோட ஊழியத்தோட கட்டில கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் பலகி பெருக பண்ணும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே உயர்த்தும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா ஊழியர் குடும்பத்தோட ரத்த கோட்டைகளை தேவன் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால் நான் முத்திரை எடுக்கிறேன் ஆண்டவரே. அவனோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாய் நீர் மாற்ற போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆம், அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானியுங்கள், உங்கள் இல்லங்களிலே கூடி செபியுங்கள். வெகு சீக்கிரம் தேசத்திற்கு தேவன் சேமத்தை கட்டளையிடுவார். இந்த பாதிப்புகள் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கும். ஒரு நாள் இவைகள் மிகப்பெரிய சாட்சியாய் மாறும். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்தும். ஆகவே தொடர்ந்து செபித்துக் கொண்டுங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Amen.